எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க தான் என்னோட லைஃப் அப்படின்னு ஆயிரும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்திருப்போம். எதை பற்றியும் கவலை இல்லாமல், எதை பற்றியும் பாதர் பண்ணாமல், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்காண்டி வாழணும், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பெரிய கனவோடையே இருப்போம். ஏன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேரண்டிங்னா என்னென்னா, நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல பேரண்டிங்னு நான் நினைக்க மாட்டேன். உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அந்த வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நீ உணரணும். கேட்ட உடனே எல்லாமே கிடைச்சிராது. அது இந்த பணத்தை வந்து எது மூலமாக வருது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், எப்படி சம்பாதிக்கிறோங்கிறத வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல பேரண்டிங்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க கிட்ட நம்ம எல்லா எமோஷனையுமே காமிக்கணும். அப்போ தான் ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களால.